ஊற்றி வைக்கிறீங்க, எல்லாரும் தானே சாப்பிடணும். ஐயோ ஊற்றி வைக்கிறீங்க, எல்லாரும் தானே சாப்பிடணும். அண்ட் பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் வீடியோ, வெல்கம் வீடியோ, இப்படி பல போஸ்ட்கள் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதில் மணியை எப்படிலாம் வெல்கம் பண்ணியிருந்தாங்கன்னு வீடியோஸ் தான் ரிலீஸ் ஆயிருந்தது. இப்போ ஃபுல் வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. சென்னை சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈவெண்ட் வந்து மணியை வந்து அழகாக சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. மேலே மால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லலாம் பார்த்திங்கன்னா நின்றுட்டு பலூன்ஸ்லாம் பறக்க விட்டு பூலாம் போட்டு பயங்கர ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரவீனாவுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்காங்க. அண்ட் ரவீனாவுக்கு மணி மேலே ரொம்பவே கொஞ்சம் வருத்தமும் இருக்குது. கண்ட்ரோல் பண்ணி நம்ம கேமையே ஸ்பாயில் பண்ணிட்டாரு, அவருக்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க வந்து நிக்சன்ட்ட சொல்லுறது நம்ம கேட்க முடிஞ்சுது. அண்ட் அவங்களுக்கு வெளியில் ஆள் இருக்குது அப்படின்றதையும் புதுசாக சொல்லியிருந்தாங்க. அது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனாலும் இப்போ அவர் ரன்னர் அப் ஆனது அவருக்கே ஒரு சர்ப்ரைஸ். அண்ட் ரவீனாவுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க அந்த ஒரு விஷயத்தில். இறைவா, எங்களுக்கு இனிப்புகள் வழங்கிய அர்ச்சனா அக்காவோ, தினேஷ் அண்ணாவோ, மணி அண்ணாவோ, நிறைய ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்க ஸ்வீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்காக அந்த குழந்தைகள் ப்ரே பண்ணி தேங்க்ஸையும் சொல்லியிருக்காங்க. பாட்டு பாடி மணி, தினேஷ், அர்ச்சனா, விஷ்ணு இவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி சொல்லியிருக்காங்க. மணி வந்து ரவீனாவை ஃபஸ்ட்டு சிஸ்டர்னு சொல்லி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் ஒன்றா ரீல்ஸ், டான்ஸ் இப்படி எல்லாமே இது பண்ணி அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் சேஞ்ச் ஆகிருக்கு. இது அம்மாவுக்கு தெரியாது அப்படின்னு ரவீனாவும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் உள்ளே வரும்போது ரவீனா சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க ரவீனா. ஆனாலும் அவங்க அவர் மேலே ரொம்பவே வருத்தம் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம மாயா அர்ச்சனாவுக்கு ஒன்று சொல்லியிருக்காங்க. என்னென்னா, இப்போது ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க எனக்கு தெரியும். எப்பயாவது உங்கள் செடி வாடிச்சுன்னா நான் அதுக்கு தண்ணி ஊற்ற வரேன். உங்கள் லைஃப் ரொம்ப நல்லா போகும் நான் நம்புகிறேன். எப்போவுமே நான் உங்க கூட இருப்பேன், ஆஸ் ஐ ப்ராமிஸ் அப்படின்ற மாதிரி அர்ச்சனாவுக்கு மாயா சொல்லியிருக்காங்க. அண்ட் அர்ச்சனா வந்து நம்ம பிரதீப்பை சந்தித்து ஒரு ஃபோட்டோவும் எடுத்திருக்காங்க. அர்ச்சனாவை பற்றி பிஆர் டீம் வச்சு தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஃபேட்மேன் ரிவ்யூவை பார்த்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்து அவருக்கு அப்போஸாக வந்ததுனால அவர் சாரியும் கேட்டு மன்னிப்பும் கேட்டார். நான் சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுவே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. எல்லாமே ஆர்கானிக்கான ஒரு ஓட்ஸ் தான் வந்திருக்கு அப்படின்றது இது மூலிமா தெரியுதா அப்படின்ற மாதிரியும் நிறையா சொல்லிக்கிட்டும் வராங்க. மாயா அவர்கள் அவங்களுடைய ஃபேன்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன லவ் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய அன்பு. அதே மாதிரி இன்னொரு ரெக்வஸ்ட்டும் பண்ணிக்கிறேன், தயவுசெய்து யாரையும் திட்டாதீங்க. உங்களுக்கு பிடிக்கலனாலும் அவங்கள அன்பு செய்ய கற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேண்டாம் ஹேட்டர்ஸ் வேண்டாம், லவ்வை ஸ்ப்ரெட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து அவங்களுடைய ஸ்குவாட்க்கு ஃபேன்ஸ்க்கு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நிக்சன், பூர்ணிமா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூர்ணிமா வீட்டுக்கு நிக்சன் போயிருக்காரு. அண்ட் அவங்க அண்ணன் குழந்தைங்க கூட நம்ம நிக்சன் வந்து ஃபோட்டோ எடுத்து போஸ்ட்டும் போட்டிருக்காரு. எல்லாரும் ஒருத்தவங்களும் அவங்களுடைய மெமரிஸை ஷேர் பண்ணிட்டு வராங்க. அடுத்தடுத்து இன்டர்வியூஸ் பார்க்கலாம். தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட்ஸ் வேணால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.